அண்ணா வணக்கண்ணா. சாரிண்ணா உங்க வேலை சமயத்துல தொந்தரவு பண்ணணும். சரி சரிண்ணா தேங்க்யூண்ணா. சரிண்ணா சரிண்ணா தேங்க்யூண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா நம்மளோடது நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து என்னன்னா சென்னையை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மெத்தையில வந்து ஒரு 20 மெத்தை ஏற்றுவாங்களா. உங்களுக்கு அதை ஏற்றக்கூடிய ஸ்லாட் இருந்துச்சு, எல்லா மெத்தையுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிடலாம் தானே. நம்ம அந்த 4 இன்ச்சு ரீபாண்ட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அடிப்பகுதியில். ஆமாண்ணா இது வந்து முதுகு தண்டை நல்லா தாங்கும், நான் பேக் பெயின் வராது, நல்லா 120 டென்சிட்டியில கொடுப்பேன். ஸோ அதனால வந்து இப்போ நீங்க நல்லா ஒரு அலையிறீங்க, ஒரு ஒரு பேக் பெயின் உங்களுக்கு இருக்குன்னா உங்க இடுப்பை வளைய விடாத வகையில் நல்லா தாங்கணும். அதுதான் இந்த ரீபாண்டோட சக்தி. அதே நேரத்தில் மெத்தை எடுக்கிறதே குஷனிங் பர்பஸ்க்காக தான். அதனால 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் குஷனிங் பர்பஸ்க்காக சென்டர்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிளாப் கொடுத்துட்டு, இதை வந்து ஃபிளாப்னு சொல்லுவோம், சின்ன ஒரு நானோ ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். இப்போ இது கொடுக்காம கூட அடிக்கலாம். அப்படி அடிச்சோம்னா போதுன்னு மெத்தை உள்ள போகும். ஸோ அதனால இந்த மாதிரி டைட்னஸ்க்காக கிரிப்பா இருக்கிறக்கா இந்த ஒரு பார்டர்னு சொல்லுவோம், இதை கொடுத்துட்டு இதுக்கு மேல நமக்கான லேட்டக்ஸும் நான் ரெடியா வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் பீஸ் இப்போதான் ஓப்பன் பண்றாங்க. ஸோ 7 ஜோன் லேட்டக்ஸ்ண்ணே, உங்களுக்கு அந்த வீடியோல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆமாண்ணே. உங்களுக்கு இந்த தலைப்பகுதி, இடுப்பு பகுதியோட மீனிங் என்னன்னா, இந்த பெரிய ஹோல்ஸை விட சின்ன ஹோல்ஸ் வந்து இடுப்பு பகுதி நல்லா கிரிப்பா இருக்கும் உங்களுக்கு. உங்களை தாங்கணும், நல்லா பியூரா இருக்கும். 95% இயற்கையான ரப்பர் மில்க்கு. ஸோ பாடி பெயினோ ஹீட்டோ வராது. இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா, நீங்க திரும்பி படுக்கும்போது வைக்கும்போது ஏர் அந்த காற்றோட்டத்தை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த மெத்தையோட சிறப்பு அம்சம். உங்களுக்கு பேக் பெயின் வராத விஷயம், ஹீட்டு வராத விஷயம்னு சொல்லி எல்லா சாராம்சமும் வரும்னா அருமையா பண்ணி தரேன். இப்போ இங்க இன்னொருத்தவங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மெத்தை. ஆல்மோஸ்ட் நம்மளோட மெத்தையோட ஃபினிஷிங் இந்த கிளாத் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது க்ளோஸ் அப்ல பாருங்களேன், நல்லா இருக்கும். மற்ற கிளாத்தோட ஒப்பிடும்போது 750 GSM அருமையா இருக்கும். நான் இப்ப இங்க இதோட டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு நிமிஷம் கவனிங்கன்னா, இங்க தெரியுதுங்களா, இதுல வந்து ஒரு தையல் இருக்கு தெரியுதுங்களா. இதுல வந்து ஒரு லேயர் ஃபோம் இந்த இருக்கு பாருங்க. ஒரு துணி கூட ஒரு ஃபோமை தச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கூல்டிங் வந்திருக்கு. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் லேட்டக்ஸ்க்கு மேல அந்த கிளாத்தை மட்டும் நம்ம ஒட்டி இருக்கோம். பட் அந்த கிளாத்லயே பாருங்க பஃபிங் தெரியுது பாத்தீங்களா. அதனாலதான் GSM ஜாஸ்தினா. அதனால நான் அருமையா பண்ணி தரேன். ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு போட்டோஸ் வீடியோஸ் சொல்றேன், சரிங்களா அண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. சென்னையில எந்த இடம் சொன்னீங்கன்னா? தாம்பரம் மாடம்பாக்கம். சரி ஓகேண்ணா. ஆனா இப்ப இது வந்து ரொம்ப நன்றி, நீங்க உங்களை மாதிரி பீப்புள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும். நான் இவ்வளவு தூரம் வெளிப்படையா தானே பண்றேன். நல்லா இருந்தா நம்ம டீம்ல கூட ரெஃபர் பண்ணுங்க, சரிங்களா. கண்டிப்பா சரிண்ணா சரிண்ணா. நம்ம பேட்ச் நிறைய பேர் இருக்காங்க, எங்க பேட்ச். சரிண்ணா. அது எல்லாம் எங்களுக்கு இதுதான், இது ஒர்க்க பார்த்துட்டு ராத்திரி பகல் பார்த்துட்டு வந்து படுக்கிறோமா. கண்டிப்பா அது வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்ல. புரியுது. அப்புறம் நான் நிறைய வீடியோ இதுக்கு நிறைய R&D பண்ணேன். சரி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வியூ நிறைய நல்ல பாசிட்டிவா இருந்துச்சு. சரிண்ணா சரிண்ணா தேங்க்யூ. நான் லாஸ்ட் டைம் பேசினேன். சரிண்ணா. அதுக்குள்ள நான் வேற ஒரு வேலையில இருந்தது. சரி நல்ல இது பண்ண முடியல. ஓகேண்ணா. இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆனா நான் பண்ணித்தரேன்னா, இது என்னன்னா, நம்ம விரும்பாக்கத்துல நம்மளுடைய ஷோரூமும் இருக்கு. மெத்தையை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து அந்த சர்வீஸ் ஓரியன்டா யாரும் பண்றது இல்லை. நான் ஒரு தடவை வித்ததோட விட்டுறாங்க. எங்களோட டீம் வந்து உங்களோட இதை ஃபாலோ பண்றாங்கண்ணா. ஏதாவது குழி விழுகுது அண்ணி வேணாங்கன்னா எப்படாலும் தாராளமா என் நம்பருக்கு கூப்பிடுங்க. இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு 48 மணி நேரத்துல உங்க வீட்டுல வந்து செக் பண்ண சொல்றேன், சரிங்களா. கண்டிப்பா. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ. பாய்ண்ணா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் நினைக்கலாம், ஸோ நம்ம ஒரு வீடியோ ப்ரொமோஷனுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணுறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. சார் ஆக்சுவலாக SI அவங்க தாம்பரத்தில், அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கூட தரேன், தாராளமாக நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவங்களுக்கு தான் அப்படி பண்ணுறதுன்னு கிடையாதுங்க. இது என்னுடைய ப்ராடக்ட் குரூப். ஒரு தினந்தோறும் ஒரு 40லேருந்து 50 மெத்தை அடிக்கிறேன்னா, என்னுடைய கம்பெனி ஆரம்பித்த நாட்கள் முதல் அவங்களுக்கு என்ன பெட்டை, என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், என்ன கமிட் பண்ணுறோன்றத டேட் அண்ட் டைமோட அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் நம்ம அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அவைலபிள் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுடைய வீடியோ காலில் அவங்களுடைய மெத்தையை தயாரிக்கும் போது அவங்க பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கஸ்டமர் நேரில் வந்து அவங்களுடைய மெத்தைகளை தயாரித்து அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அது ஏங்க நேரில் வந்து வாங்கணும், ஏன் கடைக்கு போகிறோம் நீர் அகலத்தை சொல்கிறோம் வாங்கிக்கலாம்ல அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருந்து கூட 5 ஸ்டெப்பில் கூட ஒரு மெத்தை கடை இருக்கலாம். பட் அந்த மெத்தைக்குள்ள என்ன பொருள் பயன்படுத்துறாங்க, அந்த பயன்படுத்துகிற பொருள் எந்த வகையில் நம்மளோட உடம்புக்கு பயன்படும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சு வாங்கணுங்க. அப்படி இல்லைன்னா பேக் பெயின், ஹீட் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணபடி 4 இன்ச்சஸ் ரீபாண்டட், 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டக்ஸ் போட்டால் 100% பேக் பெயின், ஹீட் வராது. அப்போ அப்படிப்பட்ட பொருளை உள்ளே போடுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இல்லைனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னா வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு நாலேஜாக கூட இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு வாங்க அப்படின்ற விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் சாரோட அந்த மெத்தைகள் தயாராகிட்டு இருக்கு. எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க. ஸோ 4 இன்ச்சு ரீபாண்ட், 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டக்ஸ் மேலே
குல்ட்டிங் ஃபோம் குல்ட்டிங் எதுவுமே இல்லை. நல்லா 750 GMஸ்ல பக்காவாக பேம்போ கிளாத் போட்டு பண்ணுறோம். அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும், லுக் வைஸும் ப்ரீமியமாக இருக்கும், பயன்பாட்டுக்கும் எக்ஸலண்ட் ஃபீல் இருக்கும். ஒரு ஹீட் வராது, பாடி பெயின் வராது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சாரோட பயன்பாடே அவங்க ஒரு போலீஸாக இருக்கும்போது ரொம்ப அயர்வாக இருப்பாங்க, ரொம்ப அலைஞ்சிட்டு வரும்போது வைக்கும்போது அவங்களோட பக்கவாட்டுக்கு பேக் பெயின்க்குலாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம மற்றவங்க மாதிரி இடைத்தரகரா யார்ட்டையும் மெத்தை வாங்கி நம்ம கொடுக்கலங்க. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக கடைக்கு மெத்தை கொடுக்கல, டைரக்ட் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஒரு மெத்தையும் என்ன பொருளை உள்ள பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக காட்டி ஒரு மெத்தையும் இண்டிவிஜுவலாக தயாரித்து கொடுக்குறோம். எந்த ஸ்டாக் மெத்தையும் கொடுக்கல. ஸோ இங்கே ஒரு கஸ்டமருக்கு ஆர்த்தோ லேட்டெக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா 90க்கு 100 அப்படின்ற மாதிரி பெட் ஸ்ப்ரெட் எதுவும் கொடுக்காம அவங்களுக்குன்னு அவங்கவுங்க நீளத்துக்கு எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச்சு லேட்டெக்ஸ்க்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ 6 இன்ச்சு ஃபுல் லேட்டெக்ஸ், தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் போட்டு பண்ணுறோம். அதோட பேக் சைடு பார்டர் ஒட்டுற ப்ராசஸ் தான் போகுது. ஸோ இது எல்லாமே செட்டிங் போடுற இடங்க, என்னென்ன பொருளை கேட்குறாங்களோ அந்த பொருளை அசம்பிள் பண்ணி பண்ணக்கூடிய இடங்கள் தான். அது போக நேரடியாக நம்ம தாய்லாந்துல இருந்து லேட்டெக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பண்றதுனால அன்சைஸா இருந்தாலும் சின்ன சைஸா இருந்தாலும் என்ன சைஸா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கோயம்புத்தூர்ல மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டும் இல்லாம சென்னையிலுமே விருகம்பாக்கம் மார்க்கெட்லயுமே நம்மளுடைய ஷோரூமை நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோங்க. ரீசன் என்னன்னா, ஷோரூம் போட்டாலே எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கா இப்போ இந்த ஷோரூம்ல இருந்து ஒரு 100 மெத்தை வந்துடாதா அப்படி? கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஆல்ரெடி சிவானந்தா மேட்ரஸ் சார்பாக தமிழகத்துல ஒரு சிட்டியா இருக்கட்டும் இல்ல பட்டி தொட்டியா இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே ஈச் ஒன் எவ்ரி பிளேஸ்லையும் நம்ம மெத்தைகளை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஓப்பனாகவே சொல்றேனே, நீங்க ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு சிட்டியில் இருக்கீங்க, உங்களுடைய நகரத்தை லொகேஷனை சொல்லுங்க, நான் அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சிவானந்தா மேட்டர்ஸில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் தரேன். என்னுடைய நடத்தைகள், என்னுடைய அணுகுமுறை, நான் உங்களுக்கு எந்த மாதிரி டெலிவரி கொடுத்தேன், எப்படி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த கேட்டுட்டு நீங்கள் மெத்தை வாங்கினாலே போதுங்க. ஸோ இது மூலமா நான் சொல்ல வர விஷயம், நான் ஷோரூம் போட்ட நோக்கம்ன்றது என்னுடைய விற்பனை அதிகப்படுத்துறதை தாண்டி என்ன நம்பி ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்லி சேல் பண்ணியிருக்கேன், நான் 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேங்க, 20 வருஷம் வாரண்டி தரேங்கன்னு சொல்லிட்டு. இதை நான் தூரமாக இருக்கும்போது எவ்வளோ தூரம் உங்களுக்கு சாத்தியப்படுத்த முடியும்? கண்டிப்பாக சாத்தியப்படுத்த முடியாது. இப்போ சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 2000 பேர் எடுத்திருக்கீங்கன்னா உங்கள் 2000 பேருக்கும் என்னால் 48 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு கொடுத்த மெத்தையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா உங்கள் வீட்டில் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு செக் பண்ணி ப்ராக்டிக்கலாக பேசுவோம், செக் பண்ணி அதை சரி பண்ணி தர முடியும். ஸோ என்னுடைய நோக்கம் என்ன நம்பி எடுக்கிற எல்லாத்தையுமே அந்த சர்வீஸ்ன்ற விஷயத்த கரெக்டாக கொடுக்குன்றதான். சர்வீஸ்ன்ற விஷயத்த எந்த ஒரு தொழிலையும் நம்ம சரியாக செஞ்சோம்னா சேல்ஸ்ன்ற விஷயத்துல வெற்றி அடைய முடியும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேங்க. அதனால தான் இந்த ஷோரூம், அதுதான் என்னுடைய நோக்கம். ஹெல்த் ஓரியன்டாக மெத்தைகளை தயாரிக்கணும். அது என்ன ஹெல்த் ஓரியன்டா, நம்மளுடைய மேஜர் விஷயம் லேட்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். லேட்டெக்ஸ்ன்றது என்ன, இயற்கையான ரப்பர் மில்க் பேஸ் பண்ணி பண்ணுறதுங்க. ஒரு ஃபோமோ வேதிப்பொருட்களோ கெமிக்கலோ பெட்ரோலியமோ எதுவும் இல்லாமல் இயற்கையான மரத்துலேருந்து எடுக்கப்படுற ரப்பர் பால் கொண்டு தான் நம்ம நிறைய மெத்தைகளை நம்ம தயாரிக்கும். இதனால உடல் சூடோ பேக் பெயினோ ஹீட் இஷ்யூஸோ கம்பல்சரி வராதுங்க. ஸோ அந்த மாதிரியான பொருட்களை மட்டும்தான் தயாரிக்கிறோம். அதனால தான் ஹெல்த் ஓரியன்டாக மெத்தைகளை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது போக குவாலிட்டியான பொருட்களை தான் பயன்படுத்துகிறோம். அந்த குவாலிட்டி மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட பீனிங்லேயே பார்த்துருப்பீங்க, வீடியோ கால் பண்ணுற விதம் இல்லைனாலும் நேரடியாக வந்து மெத்தைகளை அடித்து வாங்கிற விதம்னு சொல்லி வெளிப்படையாக தான் எல்லா மெத்தைகளையும் தயாரித்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய எல்லா மெத்தைக்குமே ஒரு ஃபேம் மேட்ரஸஸ் வந்து ஒரு 3 வருஷத்தில் ஆரம்பிச்சு ஃபுல்லி லேட்டெக்ஸ் 20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக தான் தரோம். அந்த காலகட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றி தரேங்க. ஸோ இது வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, என்கிட்ட மெத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் பேசலை, சும்மா ப்ராக்டிக்கலாக பேசுவோம். 10,000 பேருக்கு நான் கொடுக்குற இடத்துல யாரோ ஒரு நபருக்கு ஏதோ ஒரு தவறுனால பிரச்சனை வருதுன்னு வைங்க, நான் மாற்றி இருந்தால் என்ன குறைஞ்சி போயிட போனேன். ஆனால் அந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டேன்னா லைஃப் டைமில் உங்களுக்கு மெத்தை தேவைப்பட்டா என்னையை தாண்டி நீங்கள் வேறு யார்ட்டையும் மெத்தை வாங்க மாட்டேங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதனால தாராளமாக சரியான பொருட்களை போட்டு பண்ணும்போது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சிவானந்தா மேட்டர்ஸ் சார்பாக கண்டிப்பாக தந்துடலாம். மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் நம்ம பார்க்க முடியும். பட் அதையுமே பல கம்பெனி வந்து இப்போ என்னை விட பெரிய பிராண்டட் ஷோரூம் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பிராண்டட் ஷோரூமில் போய் ஏன் மெத்தைக்குள்ளே என்ன பொருள் வைக்க போகிறீங்க, அந்த பொருளை தான் நீங்கள் எனக்கு பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க முடியுமானா கண்டிப்பாக கேட்க முடியாது. அந்த வார்த்தையை கேட்டிங்கனாவே அந்த சேலுன்றது உங்களுக்கு இதாகிடும். பட் என்ன பொறுத்தளவுக்கு அப்படி கிடையவே கிடையாதுங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயும் என் பொருளை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பொருளை தயாரிக்கும் போதையும் டேட் அண்ட் டைமோட வீடியோ ஷேர் பண்ணுறோம், வீடியோ காலில் பார்த்துக்கலாம், நேரடியாக வந்து செஞ்சுக்கலாம். இது கூட நிறைய கம்பெனியில் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஷோரூமில் இந்த மாதிரி ரா மெட்டீரியலை முழுசாக வச்சு கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% சொல்கிறேன், எந்த ஷோரூம்லையும் இவ்வளோ தூரம் ரா மெட்டீரியலை வெளிப்படையாக காட்டி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் தான், நான் ஒரு பொருளை உங்களுக்கு காட்டுறேன், ஏதோ ஒரு பொருளை உள்ளே வச்சு பண்ணுறேன்னா இந்த பொருளை இவ்வளோ தூரம் வெளிப்படையாக காட்ட மாட்டேன். ஸோ என்னுடைய நோக்கம் என்ன பொருளை சொல்கிறேனோ அந்த பொருளை தான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயமும் நேரடியாக நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னுடைய 100 கிலோ வெயிட்டுக்கு இப்போ பாருங்களேன், 4 இன்ச்சு ரீபாண்டடு 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டால் 100 கிலோ 120 கிலோ பர்சனுக்கு கரெக்டாக இருக்கும். அதே 80 கிலோ 60 கிலோ 70 கிலோ இருக்கீங்கன்னா
இந்த மாதிரி 4 இன்ச்சு ரீபாண்ட் 2 இன்ச்சு சாஃப்ட் 2 இன்ச்சு லேட்டக்ஸ் நல்லா இருக்கும். அப்ப ஒரு வெயிட் உள்ள ஒரு பர்சனா, இல்ல ஒரு 30 வயசு உள்ள ஒரு பர்சனா, 60 வயசு உள்ள ஒரு பர்சனா, நம்ம உடம்புக்கு என்ன சூட் ஆகும், எத்தனை இன்ச்சு லேட்டக்ஸ் சூட் ஆகும், ஸ்ப்ரிங்கு சூட் ஆகுமா அப்படின்ற விஷயத்த 30 வருஷம் 20 வருஷம் பயன்படுத்த போற பொருளை நேர்ல வந்து அனுபவப்படுத்தி பார்த்தாதான் நம்ம உடம்புக்கு சூட் ஆகும். அப்ப சரியா ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறவங்க தான் இவ்வளவு தூரத்துக்கு லைவ் டெமோ கொண்டு வருவாங்க. ஸோ உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் நீங்க எங்கனாலும் போய் செக் பண்ணுங்க, ஒரு ஷோரூம்ல மேபி ஒரு பிவிசியை வச்சு ஒரு ஓரமா மறைச்சு லேயரை வேணா கணக்கு காட்டலாம், ஒரு அம்புக்குறி போட்டு. இந்த அளவுக்கு லைவ் டெமோ யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரியா பண்ண நினைக்கிறதுனால தாங்க அதை கொடுக்குறோம். ஸோ தாராளமா கோயம்புத்தூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், நேர்ல வந்து பார்த்து வாங்குங்க அப்படின்ற விஷயத்த தான் நான் அறிவுறுத்துறேன். ஸோ சரியான முறையில் பண்ண முடியும். அதே மாதிரி குறிப்பா ஒரு பாயிண்ட், ஷோரூம்ன்றதே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கவர்ச்சிகரமா ஒரு போர்டு, அதுல ஒரு அம்புக்குறி லேயர், ஏர் இப்படி போகும், இன்ஃபியூஸ் அப்படி சொல்லி ஏதோ பயங்கரமான நமக்கு கற்பனைக்கு எட்டாத ஒரு மொழியை நமக்கு கொடுத்துட்டு அது மூலியமா அதிக காசு சம்பாதிக்கிறதா. ஷோரூம் போட்டு ஏசி போட்டோம் அப்படின்னா அந்த பொருளோட விலை எங்கேயோ போயிடும். ஆனா நல்லா கவனிங்க, ஆனா ஒரு ஷோரூம் போட்டு யூஸ்வலா கொடுக்குற பிரைஸை விட ஆஃபர் பிரைஸ் சிவானந்தா மேட்ரஸ் தவிர யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆர்த்தோ லேட்டக்ஸ் இந்த ஸ்பெக் எடுத்துக்கங்க, இந்த ஸ்பெக் ஆர்த்தோ லேட்டக்ஸ் ஒரு நேரடியாக தயாரிக்கிற நிறுவனம் ஒரு 30,000 ரூபா கொடுக்குறத குயின் சைஸ் வந்து 25,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா, நான் ஷோரூம் போட்டால் எல்லாரும் அந்த ஷோரூமில் வேலை பார்க்குறவங்க அதுக்கான ஏசிக்கான காசு, அதுக்கான அடக்க வேலை எல்லாம் சேர்த்து கூட தான் வைப்பாங்களே ஒழிய, நான் அதே மார்க்கெட்டில் 25 ரூபாய்க்கு கொடுக்குறதுல அதுலேருந்து 1000 ரூபா கம்மியாக 24,000 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குறேன். 2 லேட்டக்ஸ் பில்லோ, ஒரு பெட் ஸ்வெட், ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரியோட. ஸோ ஒரு மெத்தையை சரியாக செஞ்சு வாங்கணும், உடம்புக்கு தேவையான விஷயத்தில் கரெக்டாக பயன்படுத்தி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வாங்க. நேரில் வந்தால் உங்களுடைய அனுபவத்துக்காக தான். ஸோ இந்த மெத்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சஸ் ரீபாண்டட், 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட், 2 இன்ச்சு இயற்கையான ரப்பர் மில்க் லேட்டக்ஸ் கொடுத்து ஃபினிஷிக்காக 9 இன்ச்சு திக்னஸ். இப்போ இந்த கலரோட குணாதிசயம் என்னன்னா, இதை ஆன்டி மைக்ரோபியல்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் நொடிக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஒரு குழந்தையே இருக்கு, விளாண்டுட்டு இருக்கு, சட்டுன்னு வந்து கட்டில் ஏறி தூங்கிடுதுன்னா நோய் நொடிக்கு எதிர்ப்பு சக்திக்கு அகேன்ஸ்டாக அந்த துணி செயல்படும். இப்போ இந்த துணி எடுத்துட்டீங்கன்னா பேம்போன்னு சொல்லுவாங்க, மூங்கிலோட யான். ஸோ எப்போவுமே சில்னஸ் அப்படின்ற அனுபவத்தை கொடுக்கும். நல்லா கவனிங்க, லேட்டக்ஸ் மாதிரியான இயற்கையான பொருள் போடும்போது மேலே பாலிஸ்டரோ இல்லை இயற்கைக்கு புறம்பமான ரசாயனமோ நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த லேட்டக்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. ஸோ பயன்படுத்துகிற துணி முதற்கொண்டு உங்களோட ஹெல்த்துக்கு சூட் ஆகிற வகையில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 4 இன்ச்சு ரீபாண்ட், 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டக்ஸ், 9 இன்ச்சு திக்னஸ் மெத்தையெல்லாம் 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட 2 லேட்டக்ஸ் பில்லோ பெட் ஸ்வெட்டோட 30,000 ரூபா கொடுத்துருந்தா 24,000 ரூபா ஓப்பனிங் ஆஃபராக கொடுக்குறோம். அதே 4 இன்ச்சு ரீபாண்ட் 4 இன்ச்சு லேட்டக்ஸ் போட்டு பண்ணுற மெத்தை எல்லாமே 40,000 ரூபா கொடுக்குறது எல்லாமே 32,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். இல்லை நல்ல குஷனிங்கோட வேணும்னா அடிப்பகுதியில் இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் நம்ம கொடுத்துட்டு மேலே 2 இன்ச்சு லேட்டக்ஸ் கொடுத்துட்டு, தாய்லாந்து லேட்டக்ஸ் கொடுத்துட்டு 10 இன்ச்சு திக்னஸ்க்கு பிரம்மாண்டமாக பண்ணிக்கலாம். இதுக்கும் 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட குயின் சைஸ் 30,000 ரூபா கொடுக்குறது எல்லாமே 24,000 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காசு ஸ்பெண்ட் பண்ண நான் தயாராக தான் இருக்கேன், ஆனால் சரியான பொருள் எனக்கு கிடைக்குதா மெத்தையில் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு நல்ல பொருளை பற்றி எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா ப்ரீமியமாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், ஹீட் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ இந்த மாடல்லாம் பாருங்கள், இதில் ஃபோமு, கெமிக்கலு, எந்த ஒரு வேதிப்பொருள் வேறு எதுவுமே இருக்காது. 8 இன்ச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு மேலேயுமே எந்த ஒரு ஃபோம் லேயரும் இல்லாமல் 750 GSMல ஜஸ்ட் பேம்போவோட ஃபேப்ரிக் மட்டும் ஒட்டியிருக்கும். ஸோ பயங்கர ப்ரீமியமாக இருக்கும் ப்ரோ. இதுலலாம் படுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இதில் உள்ள இந்த 7 ஜோனில் உள்ள ஹோல்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீத்தபிளாக இருக்கும். ஏர் சர்க்குலேஷன் எப்போவுமே வந்துட்டு இருக்கும். முழுக்க ரப்பரை தவிர எந்த வேதிப்பொருளும் இருக்காதனால ஒரு சின்ன பையன் உங்கள் வீட்டில் இருக்கானா அவன் வளர்ந்து அடுத்த தலைமுறை வரை இந்த மெத்தை உழைக்கும், தரமாக இருக்கும். இந்த என் கம்பெனி சார்ந்து 25 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா மாற்றிக்கலாம். ஸோ இதோட குயின் சைஸ் ப்ரைஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு 60,000 ரூபா கொடுக்குற விஷயம் எல்லாமே 45,000 ரூபாய் கொடுத்து ஒரு லேட்டக்ஸ் டாப்பருமே நம்ம ஃப்ரீ ஆப் பண்ணி கொடுக்குறோம். ப்ரோ இப்போ சிங்கிள் மாதிரி இருக்கு, இது சிங்கிள் ப்ரோ. நான் சிங்கிள் வேணா பண்ணிக்கலாம், டபுள் வேணா பண்ணிக்கலாம், குயின், கிங், இல்ல இதை விட சின்னதா, இல்ல 9க்கு 9, 10க்கு 10 என்ன சைஸ் கேட்டாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ. 100% பண்ணிக்கலாம் ப்ரோ. இல்ல இந்த சம்மர் காலகட்டத்துக்கு பேக் பெயினும் ஹீட் இல்லாம 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் கொடுத்துட்டு 4 இன்ச்சு லேட்டக்ஸ் கொடுத்துட்டு, இதெல்லாம் எங்கேயுமே இந்த மாடல் அவைலபிள் இருக்காது ப்ரோ. க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா கூல் ஜெல் வந்து இன்ஃபியூஸ் பண்ணிருப்போம் மேல 1 இன்ச்சு. ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு திக்னஸ் வரும், செம்ம சாஃப்டா இருக்கும். பேக் பெயின் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஆர்த்தோ மாடல்னாவே சாஃப்டா இருக்காது, ஆனா இந்த மாடல் ஆர்த்தோபெடிக்லயும் இருக்கும், சாஃப்ட்னஸ் வைஸும் கூல் ஜெல் இன்ஃபியூஸ் பண்ணதுனால இருக்கும். சோ செம்ம பிரீமியமா இருக்கும். இந்த மாடல் எல்லாமே குயின் சைஸ் மார்க்கெட்ல 50 ரூபா கொடுக்குறாரு, நம்ம 33 ரூபா ஆஃபர் பிரைஸா பண்ணி கொடுக்குறோம். சோ இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களே நிறைய பேர் நினைப்பாங்க, தம்பி நீங்க வந்து நேரடியா தயாரிக்கிறதா சொல்றீங்க, வாரண்டி கொடுக்குறதா சொல்றீங்க, ஆனா நீங்க சொன்ன வேலை எதுவுமே 25,000 ரூபாய் குறைஞ்சி இல்லையே, எல்லாமே 25,000, 40,000, 30,000, 33 ரூபா சொன்ன மாதிரி இருக்கு. நல்லா கவனிங்க, நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கட்டுலாம் டீக்ல நல்லா பிரம்மாண்டமா 1 லட்சத்துக்கு எடுத்துட்டப்பா, 1.5 லட்சத்துக்கு எடுத்துட்டப்பா, அந்த பீரோ அப்படி எடுத்துட்டப்பா. நல்லா கவனிங்க,
ஒரு மெத்தன்றது ஈக்குவல் டு ஒரு உணவு மாதிரி. நீங்க கட்டிலுக்கு 1 லட்சம் போடலாம், இல்ல 10,000 ரூபாய்க்கு பிளைவுட்ல எடுக்கலாம். ஏன்னா அது உங்களுடைய உடல் நலத்தை எந்த விதத்திலையும் சரி செய்ய போறதும் இல்லை, சரி இல்லாம செய்ய போறதும் இல்லை. தாங்குனா போதும். ஆனா மெத்தன்றது அப்படி கிடையாதுங்க. மெத்தை விற்பனை நான் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல மெத்தை இல்லைன்னா நம்ம சிவனேன்னு தரையிலே கூட படுத்துக்கலாங்க. ஓப்பனா நான் சொல்றேன். அதை தாண்டி நீங்க மெத்தை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா சும்மா 3000 5000 10,000க்கு ஒரு மெத்தையை வாங்கிட்டு ஈபி சீட்டு தெர்மாக்கோல் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு ஹீட் வர்றதுக்கு பதிலாக 3 மாசம் 6 மாசத்துல குழி விழுந்துட்டு 10 ரூபா மெத்தையை மாத்துறதுக்கு பதிலாக ஒரு நல்ல மெத்தையை பேக் பெயின் ஹீட் இல்லாத நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா தான் நாளைக்கு காலை எந்திரிச்சு சரியா வேலை செய்வீங்க. சரியா வேலை செஞ்சீங்கன்னா தான் அடுத்த பொருட்களை உங்களால ஈட்ட முடியும், வாங்க முடியும். அப்போ தூக்கன்றது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரையில படுப்போம் அப்படி இல்லைன்னா வாங்குற மெத்தையை சரியா வாங்கி பயன்படுத்துன்றது உங்க வீட்டில் உள்ள ஒரு பிரதரா என்னுடைய வேண்டுகோளுங்க. ஸோ நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு இந்த மெத்தை தான் நான் சொல்லலை, உங்க ஏஜ் என்னன்னு சொல்லுங்க, உங்களுடைய வெயிட் என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு சரியான ஒரு மெத்தையை நான் ரெஃபர் பண்றேன், உங்க உடல் நலம் சார் அந்த மெத்தையை வாங்கி பயன்படுத்திங்க. அதே மாதிரி 15 to 20 வருஷம் 25 வருஷம் சொல்லி நான் வாரண்டி தரேன். அந்த வாரண்டி காலகட்டத்துக்கு நான் கடமைப்பட்டவனா நான் செயல்படுறேன். ஸோ இத்தனை விஷயத்தையும் சொல்லி நல்ல பொருளை கொடுத்து வாரண்டி கொடுத்து தான் நான் அந்த வேலை சொல்றேனே ஒழிய நானும் தரேன்னா 5000 2000க்கு தரலாம். பட் அதுக்கேற்ற ஒரு விஷயம் தாங்க இருக்கும். ஸோ மெத்தை வாங்கினீங்கன்னா குவாலிட்டியாக உடல்நலம் சார்ந்து வாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸை சார்ந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம், வெளிப்படையாக பண்ணுறோம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம். ஸோ தரமாக பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுடைய சென்னை ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா விருகம்பாக்கம் மார்க்கெட்டில் நல்லா சென்டர் பிளேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ லொக்கேஷன் சார்ந்த தகவல்களோ இல்லை பெட் சார்ந்த வேறு எதுவும் சந்தேகம்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கைட் பண்ண கடமைப்பட்டிருக்குங்க.